திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் 3வது பகுதியை பார்ப்போம். எடுத்த காரியத்தை தொடுத்து முடிக்க யாவரும் விரும்புவர். செய்யத் தொடங்கிய காரியம் துன்பமின்றி இன்பமாக முடிய வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யார்? அக்காரியம் இடையூறு இன்றி இனிது முடிதற் பொருட்டு கடவுளை வணங்கி வாழ்த்துதல் மரபு. அம்மரபினை ஒட்டியே வள்ளுவனார் கடவுளை முதற்கண் வாழ்த்துகின்றார். உலகத்தை படைத்த முதற்கடவுள் உண்டு என்பது உண்மையாகும் என்பது வள்ளுவனாரின் நம்பிக்கை. கடவுளை தொழுதால் பிறவி நோய் நீங்கும். இறைவனை நினைப்பவரும் வாழ்த்துபவரும் அவன் காட்டிய வழியில் நடப்பவரும் மோட்சத்தினை பெறுவர். இறைவனை வணங்காதவர்களால் தம் மனக்கவலைகளை நீக்க முடியாது. ஒருவன் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் கடவுளை தொழாமல் இருப்பான் என்றால் தான் பெற்ற கல்வியினால் அவன் ஒரு பயனையும் அடைய மாட்டான் என்பதனை கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நல்தாள் தொழார் எனின் என்ற குறளின் மூலம் எடுத்து எம்புகிறார். முதற் பகுதியில் கடவுள் யார், அவருக்கான இலக்கணம் என்ன, மனிதர்களில் கடவுளின் இயல்புகளை உடையவர்களை தெய்வமாக கருதுவார்கள் என்பதனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற இல்வாழ்க்கை அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். 2வது பகுதியில் நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளிடம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் ஒப்புவித்தாலும் ஒப்புவிக்க இயலவில்லை என்றாலும் அறத்தை கடவுளாக எண்ணி வாழ்ந்தால் சிறப்பினை அடையலாம் என்பதனை அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்று கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் வரும் குறளின் மூலம் எடுத்து எம்புகிறார். இங்கு அந்தணன் என்பது கடவுளை குறிக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பது அல்ல. 3வது பகுதியில் அது ஒரு மரபு. தொட்ட காரியம் இனிது முடியும் பொருட்டு பின்பற்றக்கூடிய மரபு என்கிறார். மரபு என்பது நம் முன்னோர்களால் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அல்லது பின்பற்றினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறு வழங்குவது அல்லது பின்பற்றுவது மரபு. உலகில் எந்த ஒரு தத்துவ ஞானியும் இப்படி கூறியிருக்க இயலாது. ஒரு அதிகாரத்தில் 10 குறட்பாக்களில் அனைத்து மக்களின் நம்பிக்கையும் உள்ளடக்கிய ஒரு விளக்கத்தை, தத்துவத்தை வள்ளுவர் எடுத்து இயம்பியுள்ளார். ஆகவேதான் என் கண் பார்வையில் வள்ளுவர் ஒரு உலக தத்துவ மேதையாக திகழ்கிறார் என்று கூறுகிறேன். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்.